படம் பார்த்துட்டு வந்தேன். படம் நல்லா இருந்துச்சு. ஆ கண்டிப்பா தியேட்டர் வந்து பார்க்கலாம். ஸோ டைரக்டரோட ஒரு புது முயற்சிக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸ்டோரி எப்பயும் போல ஒரு கேஷுவலான ஸ்டோரி தான். இவரு அவரோட வேல எடுத்திருக்காரு. வே ஆஃப் ஸ்டைல்ல எடுத்திருக்காரு. நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் தான் எடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. இது மெயினா வந்து ஃபேமிலிஸோட பார்க்கலாம். இதுல வந்து செக்ஸஸா ஒன்றும் அந்த மாதிரி இல்லை. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் ஒரு அசிங்கமான ஒரு இதுவும் இல்லாம ஃபேமிலிஸோட பார்க்கலாம். அதுல வந்து அந்த சாங்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. வாடா கருப்பான்ற பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதில் வந்து ஆதிஷ் பாலோட டான்ஸ் இருக்கும். அவர் தான் வருவார்னு எதிர்பார்த்தேன். பட் அவர் வர காரணம் அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு வருத்தமா இருக்கு. மற்றபடி ஏன்னா அந்த சீனுக்கு வந்து அவர் இருந்திருந்தாருன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அந்த ஹைட்டுக்கு அவரோட பாடிக்கு அந்த ஒரு இது வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆதிஷ் பாலாக்கு அந்த கேரக்டர் வந்து ரொம்ப பொருந்தி இருக்கும் அந்த பாட்டுக்கு. ஸோ அதுதான் என்னோட அபிப்பிராயம். பட் படம் வந்து நல்லா இருந்தது. த்ரில்லிங்காக பண்ணியிருக்கிறாரு. அந்த த்ரில்லிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு எல்லா இடத்துலையுமே. யாமன் மூவி வழக்கமான ஒரு ஹாரர் படம் தான். ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் இல்லை. பட் ஆனால் பட்ஜெட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பட்ஜெட்டுக்கு வந்து கரெக்டாக எடுத்துக்கான்னு நினைக்கிறேன். சாங் கூட ஓரளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எந்த கொஞ்சம் அசிங்கம்லாம் இல்லாதனால இந்த படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள் தான். ஃபேமிலியோட பார்க்கலாம். வழக்கமா வந்து ஒரு அண்ணன் தங்கச்சி அவங்க வந்து பாத்தீங்கன்னா சமுதாயத்துல வந்து ஒதுங்கி இருக்காங்க. தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் பண்ணி பார்க்க ஆசைப்படுறாரு. அந்த கல்யாணம் பண்ண போற டயத்துல வந்து பாத்தீங்கன்னா வழக்கம் போல ஒரு பெரிய பணக்கார கும்பலை வந்து கெடுத்து நாசம் பண்ணி அழிச்சிருது. அவருடைய ஆசை நிறைவேறல. அந்த ஆசைக்காண்டி வந்து அவங்க பேயா மாறுறாங்க. அந்த அழிச்சிட்டு திரும்ப வந்து அவங்க கல்யாணம் நடச்சா இல்லைங்கிறது அந்த படத்தோட நிலை. படம் அது சில அந்த பெருசா ஒன்றும் இல்லைன்னா கூட ஒரு யூஸ்வலான கதையை வந்து நல்லாவே ட்ரை பண்ணியிருக்காரு மணிகண்டன் சார். ஒன் டைம் வாட்ச் உங்களுக்கு ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆக்சுவலாக கிளைமேக்ஸ் நெருங்க வந்து நம்மளுக்கு கொஞ்சம் படம் மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது. அந்த சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி நல்லா போட்டுருக்காங்க. மியூசிக்கும் வந்து நம்ம செகண்ட் ஹாஃப் தான் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதனால வந்து நம்மளுக்கு படம் பார்க்கறதுக்கு கிளைமேக்ஸ் நெருங்கும் போது பேய் படம்ன்றது வந்து கொஞ்சம் டீப்பாக நல்லா இருக்குது. ஒன் டைம் கண்டிப்பாக பார்க்கலாம். தாராளமாக பார்க்கலாம். ஃபேமிலி கிட்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். யாமன் குடும்பத்தோட பார்க்க வேண்டிய ஒரு ஹாரர் மூவி. ஆபாசம் இல்லாம படம்னா அது யாமன் தான். படம் பிரமாதமாக இருக்குது. செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. எல்லாருமே தேட்டரில் பார்க்க வேண்டிய படம். சண்டை காட்சிகளாக இருக்கட்டும், பாடல் காட்சியாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பிரமாதமாக பண்ணி கேமரா ஒர்க் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. மணிகண்டன் சாரோட முதல் படம் நினைக்கிறேன், புது டேரக்டர் நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலும் படம் வந்து ரொம்ப அனுபவசாலியாக எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி படத்தை எடுத்திருக்காங்க. செம்மையாக இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நான் நடிகர் ஆதேஷ் பாலா பேசுகிறேன். யாமன் அப்படின்னு ஒரு பேய் படம். இந்த படத்தில் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்கேன். ஒரு அருமையான பேய் படம். சின்ன பட்ஜெட்டில் மக்களை ஏமாத்தாத அளவுக்கு ஒரு நல்ல பேய் படம் பண்ணியிருக்காரு இயக்குனர் மணிகண்டன். இதோட முக்கியமான விஷயம்னா இந்த படத்துல வந்து நான் இத்தனை வருஷம் சினிமா ஜேர்னியில் முதல் முறையா ஒரு பாட்டு பாடியிருக்கேன். வாடா வாடா வீரக்கருப்பான்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஒன்று பாடியிருக்கேன். முதல் பாட்டே வந்து எனக்கு வந்து சாமி சாங், கடவுள் சாங் கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப நல்ல விஷயம். இந்த நேரத்தில் வந்து டைரக்டருக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லா கலைஞனுக்கும் ஒரு ஆசை இருக்கும். நம்ம அடுத்தபடின்னு ஒன்று போகிற ஒரு ஆசை ஒன்று இருக்கும். அது மாதிரி எனக்கு வந்து நான் காலேஜ் டைம்லேருந்தே பாடிட்டு இருந்தேன். அப்பெல்லாம் பாடலை, அப்பெல்லாம் பேசிட்டு இருந்தேன். அப்பெல்லாம் சரியா பாட மாட்டேன். அப்புறம் ஸ்மியூல் ஆப்லாம் வந்து இப்போ டெக்னாலஜி வரும்போது அந்த ஸ்மியூல் ஆப்லாம் இருந்துச்சு. அது மூலமா பாட்டு பாடி இப்போ நிறைய மீட்டு நிறைய இடத்துல ஃபங்க்ஷன்லாம் போய் பாடுற அளவுக்கு கடவுள் என்னுடைய அதான் சொல்றேன், நான் அதை ட்ரை பண்ண முயற்சி பண்ணதுக்கான பலனாக கிடைச்சது. அதன் மூலமா இந்த படத்தில் பாட்டு பாடியிருக்கேன். கண்டிப்பா அந்த பாட்டு வந்து உங்களை ஏமாத்தாது, அவ்வளோ நல்லா இருக்கும். காஞ்சனா படத்துல கடைசியில் வர்ற ஒரு சாங் இருக்கு பத்தி, அந்த மாதிரி ஒரு சாங் இருந்த படத்துல. அதனால நீங்க எல்லாருமே ஒரே விஷயம், சின்ன படம் தான், ஆனா தியேட்டருக்கு வந்து ரிலீஸ் பண்ண அளவுக்கு அந்த மிகப்பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு டைரக்டர். அவர் தான் ப்ரொடியூசர். ஸோ உங்களுடைய சப்போர்ட் வேணும். தியேட்டர் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். ஆதேஷ் பாலா.